இப்ப நம்ம திவ்யா. திவ்யா அந்த டைட்டில் வின்னர் இதுல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணது திவ்யாவா? ஆமா. ஸோ அப்ப திவ்யா பத்தி பார்ப்போமா? திவ்யாவ பத்தி பார்த்தோம்னாக்கா, திவ்யாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வருது. இங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 15, அதுக்கப்புறம் ம், 13, அதுக்கப்புறம் வந்து ம், 11, ம். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 11.5 to 12. ஸோ ஓகே. அந்த அந்த ரேஸ்ல, அந்த 2nd, 3rd ரேஸ்ல வந்து இவங்களும் ம். இருக்கலாம். இருக்கிறாங்க இப்போதைக்கு. அந்த விக்ரம் சொல்லியிருந்தேன்ல, விக்ரம், ஆமா. விக்ரம், அதுக்கப்புறம் வந்து பார்வதி. பார்வதி, அப்புறம் வந்து திவ்யா. திவ்யா. திவ்யாவும் அப்போ ஒன் ஆஃப் த ரன்னர் கண்டெண்டர். ரன்னர் பொசிஷனுக்கு திவ்யா, விக்ரம், பார்வதி இவங்க 2 பாரு ஓட் வைஸ் பார்க்கும்போது. ஓட் வைஸ் பார்க்கும்போது ரேஸ்ல இருக்காங்க. ஆனா இது இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா டிராப் வந்து பெரிய டிராப் இல்லல்ல, நெகட்டிவா போனாலும். பெரிய டிராப் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. இங்க வந்து ஆல்மோஸ்ட் 10, 10 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஸோ ஓ. இதுக்குள்ள தான் ஆசிலேட்டர். இது ஓகே தான். இந்த கிராஃப் கிராஜுவலா லைட்டா குறையுது, ஏறுது. தட்ஸ் ஓகே. ஓகே. அப்ப வினோத்தோட ஓட்டிங்ல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா அப்போ திவ்யா ஆ சான்சஸ். வினோத் அடிச்சு தூக்குனானாக்கா, அதுக்கப்புறம் தான் ஆட்டமே அங்க உனக்கு ஹிந்தி பிக் பாஸ் ஒண்ணு நடந்தது பிரான்சிஸ். ஹிந்தி பிக் பாஸ் என்னாச்சுனாக்கா, இந்த டிடிஎஃப் டாஸ்க் மறுநாள், அதாவது அடுத்த வாரம் ஃபைனலு. டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து அந்த பொண்ணு லாஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? டிடிஎஃப் டாஸ்க் லாஸ்ட் இது யாரு வின் பண்றாங்களோ அவங்க டிடிஎஃப் டிக்கெட். இந்த பொண்ணு இது போல வச்சு இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கோம், இந்த பக்கம் இதை வச்சிருக்கோம். யார் வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். இன்னொரு பொண்ணு போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, டிஸ்டர்ப் பண்ணி தூக்கி விசிறி வச்சிச்சு மூஞ்சி மேலே. எவிக் பண்ணிட்டானுங்க, எவிக் பண்ணிட்டானுங்க. அடியே வெயிட் பண்ணிட்டானுங்க. ஆனா பாவில அந்த பொண்ணு 91 நாள். ஆனா ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருந்ததா? ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு சீன் எல்லாம் இல்ல. ஆனா டாஸ்க் சூப்பரா விளையாட அந்த பொண்ணு. அடிச்சு தூக்கிட்டானுங்க ஒரே நாள்ல. டேய் இவரை கூட என்னடா. தூக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சம்பவம் பாத்தீங்களா? திவ்யா உதைச்சது. பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வலிச்சு மாதிரி தெரிஞ்சது. கொலுசு அந்த இல்ல, கால் உதைச்சாங்க மார்க். உதைச்சாங்க உதைச்சாங்க. அவங்க உதைக்கலன்னு சொல்ல, அவங்க ரீசனிங் ஃபார் உதைக்கிறது தான் வந்து ஒரு அலிகேஷனா வருது. இவர் ஓகே. பர்பஸா வந்து எனக்கு 2 முறை 3 முறை கைப்பட்டுச்சு, கைய புடிச்சேன், தட்டி விட்டேன். ஆனாலும் திரும்ப வந்து வரும்போது நான் பர்பஸா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேணும் தான் எட்டி வச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே வேற இடத்துல. இப்ப விஷயம் என்னன்னா, இவங்க அந்த அலிகேஷன் எடுத்துட்டு வர்றாங்க, அது மூலியமா ரெட் கார்டு வருது இல்ல, அது இதெல்லாம் வேற. இவங்க உதைக்கிறதோட ஃபோர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் சின்னதா கிக் பண்ணாங்க. இவன் வந்து இவரு புடிச்சு. வந்து உதைக்கிற சாரி கேக்குறான்ட்டு உதைச்ச உதையில அது கால்ல பட்டிருந்ததுன்னா 2 விரல் டேமேஜ் ஆகி ரெட் கார்டுல தான் வெளியே போயிருக்கணும். சொல்லுங்க. இது கண்ணு கட்டி வச்சிருந்தாங்க இதுல, ஏன்னா அந்த ஃபோர்ஸ்ல தெரியுது இல்ல, அந்த அக்ரஷன் இருக்குல்ல. நீ உதைச்சா நான் உதைப்பேன் அப்படின்னு அந்த ஜூஸ் டாஸ்க்ல வந்து ஆதிரி பண்ணது தப்பு. அவங்க வந்து மூஞ்சிக்கு மேல காலை சுத்தி இருப்பாங்க, வினோத் மூஞ்சி மேல. இப்ப நான் திரும்ப நானும் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் விஜய் இந்த வாரம் போட்டு அடிச்சாரு, கண்ட்ரோல் வச்சுங்க, கரெக்ட். கண்ட்ரோல் இல்ல, எல்லாம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இதை அவர் தேவையான ஒரு புடிச்சுக்கிட்டாருன்னா கரெக்ட். ஆனா கரெக்ட். இப்ப அவருக்கே சம்மந்தம் இல்லாத கேஸ், கமருதன் கேஸ், அரோரா கேஸ், அந்த கேஸ்ல எல்லாம் வாட்டரா உள்ள போயிட்டு இருக்காரு ஆதிரை கிட்ட மோதிரம்னு சொல்லிட்டு. அது தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலைதான். சோ இப்போ நம்ம பார்த்த டேட்டால வச்சு பார்க்கும்போது வின்னர் ஜோன் அப்படின்னா வினோத் இப்போ லீட் பண்றாரு. 2வது இடத்துக்கு திவ்யா, விக்ரம், பார்வதி 3 பேர் லீட் பண்றாங்க. இதுல திவ்யா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, விக்ரம்க்கு வந்து டவுட் தான். பார்வதி, திவ்யா, பார்வதி, விக்ரம் அப்படி வச்சுக்கலாம்ல. கரெக்ட். இல்ல இல்ல பார்வதி, திவ்யா, விக்ரம் அப்படி கூட வச்சுக்கலாம். நான் பார்வதிக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கு. பார்வதி, திவ்யா, திவ்யா, விக்ரம் இதுதான் ஆர்டர் இந்த 3 பேர்ல செகண்ட் பொசிஷனுக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த ஆப் ஃப்ரீ தான், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணீங்க. இதுல இது மட்டுமே இல்ல, இப்ப கொஞ்சம் தான் பேசணும், நிறைய விஷயங்கள் நீங்க செக் பண்ணிக்கலாம், டேட்டாஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஓட் கூட அபிஷியலுக்கும் ஓட் பண்ணலாம், அன்அபிஷியலுக்கும் ஓட் பண்ணலாம், இங்கேயும் தனியா ஓட் பண்ணிக்கலாம்.